ஹாய் மக்களே, வெல்கம் டு EOP Vlogs. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா காமராஜர் கலைக்கண் பாண்டிச்சேரி பீச்ல போட்டிருக்காங்க. வாங்க அதுக்குள்ள போய் என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், சுத்தி பார்க்கலாம், ஜாலியா ஃபன் பண்ணலாம். அங்கதான் நிக்கிறோம். சொல்லுங்க. அங்கதான் நிக்கிறோம். இன்னைக்கு நம்ம டீம்ல ஒரு புது மெம்பர் வந்திருக்காரு. இவர் பேர் பார்த்த சாரதி. வாங்க கண்டிப்பா இவன்டா. ஆமாடா இவன்டா. இந்த எக்ஸிபிஷன் நடக்குது இங்க நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரோட ஓகே சூப்பர். அந்த 11th ஸ்டாண்டர்ட், அதாவது வந்து ஜீவானந்தம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க பசங்க 11th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. பிளஸ் இந்த 3 பாய்ஸ் இல்லாம இவங்க கூட சேர்ந்து இன்னும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வெறும் சின்ன ஸ்கூல் பசங்க பண்ண விஷயம் தான் இது. ஆக்சுவலா இதுக்கு நேம் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஸ்கல்ப்சர். நல்லா பண்ணிருக்காங்க, அதை பாருங்க. அந்த கலையை நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். தெருக்கூத்து கரகாட்டம் அதெல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்கனால நாங்க ரீசைக்கிள்ல அந்த மெத்தட்ல பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் பேப்பர் ஸ்கல்ப்சர் சொல்லுவாங்க. பேப்பர் ஸ்கல்ப்சர். இது வந்து இந்த கேரளா ஆடுவாங்க, கதகளி ஆடுவாங்க. ஓகே, இது வந்து கதகளி. இது என்னடா? லேடி வந்து ஒரு பாட் தூக்கிட்டு போற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. அவரு வாரியர், அவரு அதிலே போட்டிருக்கு வாரியர்ன்ட்டு. பாருக்கு போனவங்களா இவங்களா? அந்த ஓகே ஓகே. விநாயகர் இருக்காரு. இவர்தான் ராமரா? டே ஐயனாரா? ஆமா ஆமா, இவரு ராமர் தான். ஓகே, இவர் ஐயனாரு. ராமர் அதோ இருக்காரு. அப்ப இவர் யாரா? அவர் வந்து ஒரு போராளி மாதிரி ஒரு அம்பு. ஆமா ஆமா, அம்பு எய்து வருவாரு. நல்லா இருக்காங்க. சாமத்தா இருக்காரு. இவர்தான் ஐயனாரு. பெருசா இருக்காரு. அது ஒரு பொய்க்கால் குதிரை. ஆனா அந்த தமிழ் கலாச்சாரம். ஆமா ஆமா, டான்ஸ் ஆடுவாங்களே பொய்க்கால் வச்சா. ஓகே ஓகே. தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? அந்த கேக்குறது இல்ல, டக்கு பார்த்தானே தெரியலடா. அரே என்ன கேக்குறீங்க? ஓகே, பசங்க பண்ண பேப்பர் வேஸ்ட் அந்த கலைசப்போமா அத பார்த்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம். வாங்க அப்படியே போய் பார்த்துட்டே போவோம். நிறைய விஷயம் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் நாங்க வெளியே இருந்து பார்த்துட்டு சும்மா சின்னதா தான் பண்ணிருப்பாங்க. அது சும்மா ஏதோ வேற எதுலயும் செஞ்சதுதான் நினைச்சோம். கரெக்டா அது பேப்பர் வேஸ்ட் போல, அதை வச்சுதான் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்க்காத நிறைய ஹேண்ட் கிராஃப்ட் விஷயம் எல்லாம் இங்க பண்ணிருக்காங்க. பல ஆமா, போனாவே பாக்கலாம். அது பழைய அழிஞ்சு போன கலைகள்லாம் ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க பசங்க. நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. நல்ல ஒரு ஸ்கல்ப்சர் பார்த்தோம், ஆர்ட் பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த விஷயம் நம்ம நிறைய ஆன்லைன்ல பாத்துக்கலாம். ஆக்சுவலா ஃப்ரேம்க்கு கிளாஸ் யூஸ் பண்ணாம ரெசின் யூஸ் பண்ணி பண்றது. ஸோ அதே வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்க. நீங்க பண்றது இதுக்கு ஆக்சுவலா நேம் என்ன நேம் பண்ணுவீங்க? அவுட்லைன் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பெயிண்ட் பண்றது. லேயர் பை லேயர் மேல போட்டு அந்த மாதிரி பிரஷ் போட்டு தான் கமல் ஒரு படத்துல போயிருக்கு. நானும் பாக்கலாம் படம், ரீல்ல பாத்துட்டு இது வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் தனித்தனியா வீட்டுல ஃப்ரீலான்ஸா பண்ணிட்டு என்னோட மெயின் மீடியம் காஃபி. அதனால நான் காஃபி பண்ணி யூஸ் பண்ணிருக்கேன். எல்லா மீடியமும் பண்ணுவேன். அங்க வந்து சிவன் வந்து ஒரு நம்ம மகாபலிபுரம் மாதிரி சிற்பங்கள் இருக்கு. சிவன் வந்து சொல்றாரு திருப்பி வந்து கைலாசம் போகணுங்கிறாரு. சிவன் 1 கோடி சிற்பங்கள் பண்ண நான் 1 கோடிக்கு ஒண்ணு கம்மியா பண்ணாலும் அதனால சிற்பங்களையும் வச்சு சுத்தி விட்டு அவர் போயிட்டாரு கைலாசத்துக்கு. அந்த 1 கோடி சிற்பங்கள் இன்னும் இருக்கு உன்னக்கோட்டி. 7th செஞ்சுரியில உண்டானது. அகர்த்தலா, நார்த் ஈஸ்ட் திரிபுரா. அதுல உன்னக்கோட்டின்னு ஒரு இடம். தொடர் மலை, ஹிமாலயா தொடர். எல்லாம் ஒண்ணு 40 அடி 20 அடி 30 அடி அவ்வளோ ஹைட்ல இருக்கிறது. நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போய் தான் பார்க்க முடியும். இப்ப மகாபலிபுரம் எல்லாம் நம்ம அசால்ட்டா போய் பார்த்துட்டு வரோம். கைடோட தான் போறோம். தனியா போனோம்னா மாட்டுக்கு.
சிவாவை காமிக்கவே இல்ல ரொம்ப நேரமா. சிவா ஏதாவது சொல்றா சிவா? என்ன சொல்றது? என்ன சொல்றது? சரி சொல்லு. இது என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த பையன் சொல்ல? கண்ணு தெரியல ஜூம் பண்ணி சொல்றா சிவா, அது என்ன பண்ணிட்டு இருக்கான்? அது என்ன ஒர்க்? டக்குனு பேச பேசுவாரா? ஆப்போசிட்ல ஒரு லைட்டா பாக்குறதுக்கு அஜித் மாதிரியே இருக்கும் பாருங்க. நான் காமிக்கிறேன். பாருங்க நல்லா பாருங்க. ஒரு 50 ஏஜ்ல அஜித் இப்படிதான் இருப்பான். எல்லாரும் லைவா இருக்குல்ல. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஏண்டா உள்ள ஆர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, இங்க என்ன பண்ணிருக்காங்க? அதுதான் எது பண்ண மாட்டேன். நல்லா இருக்கு. ஏக்கா அதுல இருக்கிறதெல்லாம் யாரும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்ன சொல்ல மாட்டேன்னா எல்லாம் காடு அப்படிதான். காடா சிம்பிளா முடிச்சுட்டான். இதை கேட்கணுமே. இது ஓகே. இது என்ன ஓகே தெரியும். இவெல்லாம் இருப்பாங்க. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓகே என்னன்னே தெரியும் எனக்கு. இது நான் என்ன எக்ஸ்பிரஷன் பண்ணுறேன்? குளிச்சுட்டு தலை தோட்டி வேற எதுவும் பண்ண முடியாது. இல்ல அவர் அண்ணா தானே. யாரு? படிங்கடா கேக்குறீங்க. தெரியாதாங்க வாயில வரல. யாரு ப்ரோ அவங்க? கொடுத்துட்டு போயிருக்காங்களா? ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். எவ்வளவு வரும்? டைம் லைவா பண்ணா ஒரு ஆர்ட் பண்ணா 15 மினிட்ஸ் ஆகுமா? லைவா பார்த்து பண்ணா. இப்ப இதே மாதிரி போட்டோஸ் பண்ணா ½ hour. இதெல்லாம் எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? இல்ல ஃப்ரீயா? சார்ஜ் தானா? ஓகே ஓகே. இதே ஸ்பீடா பண்ணா லைவா பண்ண ஓகே ஓகே ப்ரோ. சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஒர்க்னு தெரியுது. என்ன ஒர்க் இதெல்லாம்? டேய் கோபால். ஓகே என்னோட ஃப்ரெண்ட் பண்ணது, நான் பண்ணது. எது அதனா எது? வாங்க அங்கதான் உட்காந்துருக்கணும். அவங்க நேரா இருக்கணும் உட்காந்துருக்காங்கடா. இதுவும் வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணது, நான் பண்ணது அந்த ரெண்டு தான். எது அந்த கிருஷ்ணரா? ரெண்டும். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சிஸ்டர். எதுவுமே சொல்ல அது நான் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. புரியல. இதெல்லாம் எதுல பண்ணது, எப்படி பண்ணீங்க? எதுவே சொல்ல ஃப்ரெண்ட் பண்ணதுன்றீங்க. இது எல்லாமே வந்து உட் ஒர்க் அண்ட் சிமெண்ட் ஒர்க். ஓகே வந்து சப்போர்ட்டா வச்சு சிமெண்ட் ஒர்க் பண்ணது இது எல்லாமே. இது பார்த்தா வந்து கேன்வாஸ் ஒர்க் அக்ரிலிக் கலர் வச்சு பண்ணுவாங்க. அது ஓலர். ஓகே 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 சிஸ்டர். அது சொன்னது புரிஞ்சுதா? தேங்க் யூ சிஸ்டர். எதுவுமே தெரியாது. பயப்படாது ஒன்றும் இல்லை. யூடியூப்ல மட்டும் தான் வரும், பயப்படாதீங்க. ஆமா சிஸ்டர், நீங்க என்ன பண்றீங்க? உங்க வாட்ஸ்அப்ல அந்த சேனல் லிங்க் வந்து போட்டுருங்க. ஓகேவா? ஓகே ஓகே சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். எல்லாமே நேச்சர் கேன்வாஸ் அக்ரிலிக் நேரோ கேன்வாஸ் இது இது மட்டும் என்னோடது. நீங்க எல்லாம் இன்னொரு ஆர்டிஸ்ட். வேற ஆர்டிஸ்ட் அது இமேஜினரியா இல்ல அது ரியல் பிளேஸ்? அதெல்லாம் இமேஜினரி தான். அது அந்த ஆர்டிஸ்ட் வரையற மாதிரி போட்டுருக்கு. எல்லாம் இமேஜினரி தான். ஓகே ஓகே சூப்பர் மேம். தேங்க்யூ.